ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக வடவம், ஒரு 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட்டமாக கட் பண்ணியிருக்கேன். காரக்குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி. இது ஒரு பக்கம் வதங்கட்டும். நம்ம இப்போது உருண்டை ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போது கடலைப்பருப்பு, 2 காஷ்மீர் சில்லி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். குறைப்பாக அரைச்சிக்கோங்க, நைஸாக வேண்டாம். இப்போது வெங்காயம் வதங்கினதும் இந்த பக்கம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வதங்க விடலாம். அப்போ சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சதையும் சேர்த்துட்டேன். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு கிடைக்கும். இப்போது நமக்கு அரைச்ச கடலைப்பருப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போது அழகாக உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். நல்லா ஹார்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. அது குழம்புல கரைஞ்சி போகாமல் இருக்க லைட்டாக வெந்தால் போதும். குழம்பு கொதித்து வந்துருச்சு. இப்போது ஒரு 4 பத்தை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருண்டை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ராசஸ் லேட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் டேஸ்ட்டில் அடிச்சிக்க முடியாது. இப்போது உருண்டையை சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் பெரட்டி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நல்லா குழைய வச்ச சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரே குழம்பு போதும். நைட்டு டின்னருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். புளி ஊற்றுறதுனால கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை உடஞ்சி போகாமல் நல்லா அழகாக இருக்குது.